அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு 3 கேது, அஷ்டமத்தில் புதன், 9ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி, 10ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். பொருளாதாரம் உயரும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. அடுத்து புதன் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது நன்மைதான். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை எதிர்பாராத விதத்தில் வரலாம். அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் எதிர்பாராத விரயம் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம். அதற்குரிய வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அங்கு வரும்போது அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆகவே சிலர் புது வீட்டில் குடியேறுவது, கட்டிய வீட்டை அலங்கரிப்பது போன்ற செயல்களில் தாங்கள் ஈடுபடலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பலிகள் அனைத்தும் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். மீனராசியில் உள்ள சுக்கிரனால் சுக லாபாதிபதியாக விளங்குபவர். உடல் நலனில் சற்று கவனம் தேவை. அஜீரண கோளாறுகள் உண்டாகலாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தங்களுக்கு உண்டாகலாம். குடும்ப பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றங்கள் ஏற்படலாம். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் தங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பங்குனி 24ஆம் தேதி வலிமை இழக்கிறார். இந்த காலத்தில் தைரியம், தன்னம்பிக்கை குறையும். மனோதைரியம் தங்களுக்கு தேவைப்படுகிறது. மாற்று கருத்து உடையோரின் எண்ணிக்கை உயரும். நினைத்து வரை செய்ய இயலாது. ஏனென்றால் செவ்வாய் நீச்சமாவதால். நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை தரும். வாகன மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமா என்று யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாகா மாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். ஆக கடக ராசினருக்கு மார்ச் 29ஆம் தேதி இரவு சனி பகவான் அவர் இடம் மாறி செல்கிறார். தற்சமயம் அஷ்டமத்தில் 8ல் உள்ள சனி 9ஆம் இடத்துக்கு மாறுவது மிகவும் நன்மை அளிக்கும். காரிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதுவரை பொறுமையாக இருங்கள். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், சுகலம் உண்டாகட்டும்.